போவாங்க, ஒரு சிலர் வைகாசி விசாரத்துக்கு போவாங்க. இப்படி ஏதோ ஒரு காலத்தில் போய் நாம் ஏதோ காவடி எடுத்துகிட்டு போகிறோம், அங்கே போய் படை வீடுகளுக்கு போயிட்டு வர்றோம், அதோட நம்முடைய வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கக்கூடாது. என்ன செய்யணும்னா, அந்த சங்கங்களை சேர்ந்த அன்பர்கள் எல்லாம் அவரவருடைய ஊரிலே முருகப்பெருமானுடைய வழிபாட்டை பெருக்க வேண்டும். பெருக்கிறது அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு விசாகம், கிருத்திகை, சஷ்டி போட்டு இருக்கக்கூடிய வழிபாடுகளை செய்யும். கோயிலாக இல்லைன்னா கூட என்ன செய்யலாம், சின்ன சின்ன வேல் சாமி ஒவ்வொரு ஆண்டும் கோடி எத்தனை வேலை வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி சின்ன வேல்களை செய்து வீடுகளில் போய் நாம் செய்யணும். வீட்டில் போய் இந்த வேலை வச்சு ஓம் முருகா போற்றி, ஓம் குமரா போற்றி, ஓம் கந்தா போற்றி, ஓம் கடம்பா போற்றின்னு நாம் அந்த போற்றிகளை சென்று வழிபாடு செய்யணும். பூ கூட நமக்கு வாங்கணுங்கிறது. திருநீர்லேயே முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை வரலாம். இதே திருநீர் எடுத்துனோம்லாம் அர்ச்சனை பண்ணி முடித்த பின்னால பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், மருத்துவமனையில் நோயில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கலாம், சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவர்கள், முதியோர் இல்லங்களில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் போய் நாம் இந்த திருநீரை நம்ம கொடுக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு சங்கத்தை சேர்ந்தவர்கள், ஒவ்வொரு மாவட்டமும் தனியாக நிர்வாகிகள் போட்டிருக்கிறாங்க. அந்த மாவட்டத்தின் மேல ஒன்றிய நிர்வாகிகள் போட்டிருக்கிறாங்க. ஒன்றியத்தின் மேல சங்கங்கள், பல சங்கங்கள் இருக்கின்றது. இவை எல்லாம் இந்த பணியை தொடர்ந்து செய்யும். அப்படி செஞ்சோம்னா தான் முருகப்பெருமானுடைய பெருமை எல்லா இடங்களுக்கும் சென்று சேரும். முருகப்பெருமான் நமக்கு எல்லா வளங்களையும் நல்கக்கூடியவர். அதுக்காகத்தான் சொன்னார் அருணகிரிநாத பெருமான் முருகா எனும் நாமங்கள்னு சொன்னார். நாம் எல்லாம் எப்படி இருக்கிறோம், கண்ணு எடுத்துட்டு போச்சுன்னா கண்ணு பின்னால போறோம், காது எடுத்துட்டு போச்சுன்னா காது பின்னால போறோம். நாம் மெல்லினமாக இருக்கின்றோம். அந்த மெல்லினம் தான் முதல்ல இருக்கக்கூடிய மோமு என்று சொல்லக்கூடியது. அப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம ஊரில் ஆனாலும் கொஞ்சம் பேர் காவடி எடுத்துட்டு முருகன் கோயிலுக்கு போகிறாங்க. அது பழனியாருங்களா, திருச்செங்கோடாருங்களா, திருச்செந்தூராருங்களா, திருத்தணியாருங்களா போகிறாங்கன்னு சொல்லி நாமளும் என்ன பண்ணுறோம், சரி நாமளும் தான் போய் பார்க்கலாமேன்னு அவங்களோட போகிறோம். அதுக்கு பேர் இடையினம். அடியார் நடுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இடையினம். நாம் எப்படி இருந்தோம், முகு என்று சொல்லக்கூடிய மெல்லினமாக எப்போ பார்த்தாலும் கஷ்டம், எப்போ பார்த்தாலும் துன்பம், எப்போ பார்த்தாலும் அழுக, எப்போ பார்த்தாலும் சோகம், இந்த நிலையிலிருந்து நாம் என்ன பண்ணோம், அடியார் இடத்துல போய் சேர்ந்தோம். இந்த மாதிரி அடியார் இடத்துல நாம் வந்து சேர்ந்தோம்னா நாம் என்ன ஆயிடுறோம், வல்லினமாக மாறிக்கிட்டோம். அதுதான் மூணாவது இருக்கக்கூடிய கா. நூ மெல்லினம், ரூ இடையினம், கா வல்லினம். வல்லினமாக மாறிட்டோம் நமக்கு என்ன ஆகும், எதை பற்றி கவலையும் இல்லை. நாளின் செய்யும் வினைதானின் செய்யும், என்னை நாடி வந்த கோலின் செய்யும், கொடுங்கூற்றின் செய்யும், குமரேசு திருதாளும் சிலம்பும் சதக்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிட்டு. முருகப்பெருமான் வந்துட்டாருன்னா நமக்கு நாடு ஒன்றும் பண்ணாது, கோடு ஒன்றும் பண்ணாது, வினைகள் ஒன்றும் பண்ணாது. வெற்றிவேல் முருகனுக்கு முடிக்கி துணை திருநெம்மடப்பாதங்கள் மொழிக்கு துணை முருகாயின் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணையவன் பண்ணினோடும் பயந்ததனை வழிக்கு துணை வடிவேலும் சின்னோடம் மயூரமுமே. எல்லாம் வல்ல வழிபடுகிறவர்களாகிய தண்டனை கடவுள் தண்டாயுதபாணி கடவுளுடைய திருவருளையும் சிலவையாதியும் ஆதி கூறுவதற்கு திருப்பதி ராமாசனுடைய திருவருளையும் மனமை வழியால் வாழ்த்தி வழங்கி நாமக்கல் மாவட்டத்தில் ஆறுபடை முருகபக்தர்கள் சேவா சங்கத்தின் சார்பாக முதல் மாநில முருகபக்தர்கள் மாநில மாநாடானது சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இனிய விழாவிற்கு இந்த வருகை புரிந்து வாழ்த்து வழங்கி சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய பாராட்டுவதற்கும் கருதுகை அன்புக்குரிய பேரூராதினம் குருமகா சரிதானந்தன் அவர்களே, இந்த அமைப்பினுடைய மாநில செயலாளர் வேல்முருகன் அவர்களே, மாநில தலைவர் ஆலோசகர் மணி அவர்களே, மாநில தலைவர் தேனி மாவட்டம் கல்கிராஜா அவர்களே, மாவட்ட தலைவர் நாமக்கல் வினோத்குமார் அவர்களே, இங்கு விழாவினை முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முருக பக்தர்களே, பல்வேறு இடங்களிலிருந்து வந்து திரளாக மாநாட்டிலே கலந்து சிறப்பித்திருக்கின்ற முருகடியார்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, அனைவருடைய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும். முழுவதல் கடவுளா முதல் வணக்கத்திற்குரிய கடவுளாக போற்றப்படுகின்ற முருகப்பெருமானுடைய மாநாடு இங்கு நடைபெறுவது பொருத்தமானது.
முத்தமிழால் வைதாரையும் வாழ வைக்கின்ற பெருமான் முருகப்பெருமான். தமிழருடைய தனிப்பெரும் கடவுளாகவும் மிக தொன்மையான வழிபாட்டுக்குரிய கடவுளாக போற்றப்படுகின்ற கடவுள் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்குரிய சிறப்பு பற்றியெல்லாம் நம்முடைய அடிகள் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். இந்த முருக பக்தர்களை ஒருங்கிணைக்கின்ற பணியிலே நம்முடைய சிறவியாதீனத்தினுடைய 3ஆம் குருமுகா சன்னிதானங்கள் 1988ஆம் ஆண்டு முருக பக்தர்கள் மாநில முருக பக்தர்கள் பேரவை என்ற அமைப்பை உருவாக்கி பல மாவட்ட மாநாடுகளையும் பழனியம்பதியிலே முதலாவது மாநில மாநாட்டையும் 1992 மிகச் சிறப்பான முறையிலே ஏற்படுத்தினார்கள். ஏனென்றால் அதிகமான மக்கள் தமிழர்களிலே உலகத்திலே பல்வேறு நாடுகளிலே இருக்கின்ற தமிழர்களும் தங்களுடைய குலதெய்வமாக முருகப்பெருமானை போற்றி வணங்குகின்ற நெறியை அவர்கள் பின்பற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் வீற்றிருக்கும் இடம் என்பது நம்முடைய முதுமொழி. அப்படி படைவீடுகளாக போற்றப்படுகின்ற படைவீடுகள் மட்டுமல்ல, எங்கெல்லாம் குன்றிருக்கின்றதோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் வீற்றிருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய திருத்தலத்திற்கு சென்று போற்றுவது மட்டுமல்ல, அவருடைய நெறியிலே நின்று போற்றுவதற்குரியதாக இருப்பது நம்முடைய முருக வழிபாடு. முருக வழிபாட்டினுடைய சிறப்பை சொல்லுகின்ற பொழுது நம்முடைய அடிகள் சொன்னார்கள், தொல்காப்பியத்திலே தொடங்கி அதற்கு முற்பட்ட காலத்திலேயே நம்முடைய வழிபாடு இருக்கின்றது. அதற்கு பின்பாக எடுத்துக்கொண்டால் நமக்கு முதன்மையான நூல்களிலே போற்றப்படுவது திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை சங்க இலக்கியத்தின் 10 பாட்டிலே ஒரு நூலாக போற்றப்படுகின்றது. 12 திருமுறைகளிலே 11ஆம் திருமுறையாகவும் போற்றப்படுகின்றது. முருகனுடைய 12 முருகவேல் 12 திருமுறையிலேயும் திருமுருகாற்றுப்படை இருக்கின்றது. ஆகவே நக்கீரர் எழுதிய திருமுருகாற்றுப்படை நம்முடைய வழிபாட்டிலே மிகச் சிறப்பாக இலக்கியங்களிலே போற்றப்படுகின்றது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் முருக அடியார்கள் எல்லாம் தோன்றி முருக வழிபாட்டை முன்னின்று நடத்தி இருக்கின்றார்கள். அதிலே முதன்மையானவராக போற்றப்படுகின்றவர் அருள்நாத பெருமான். 15ஆம் நூற்றாண்டிலே அண்ணாமலை திருவண்ணாமலையிலே தோன்றி அங்கு தன்னுடைய இளமை காலத்தை சாதாரண மானுடராக இருந்தார். அதற்கு உடம்பு வேண்டாம் உயிர் வேண்டாம் என்று சிந்திக்கின்ற பொழுது முருகப்பெருமான் அவரை தடுத்தாட்கொண்டு அவரை பாடச் செய்ததுதான் திருப்புகழாக இருக்கின்றது. அவர் பாடிய பாடல்கள் 16,000 பாடலாக இருந்தாலும் நமக்கு கிடைப்பது 1300 பாடல்கள் மட்டுமே கிடைக்கிறது. அவர் அருளியது 6 நூல்கள்: திருப்புகழ், கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேட் மயில் வகுப்பு என்று சொல்கின்ற 6 நூல்களை எல்லாம் அருளி இருக்கின்றார். முருகப்பெருமானை வணங்கினால் எல்லா சிறப்புகளும் கிடைக்கும் என்பது சான்றாக இருப்பதுதான் அந்த நம்முடைய திருப்புகழ்களின் அருள்கள் எல்லாம் இருக்கின்றன. அவருக்கு பின்னால் வந்த பல அருளாளர்களும் வள்ளல் பெருமானும் பாம்பன் சாமிகளும் அதன் பின்பு எங்களுடைய குருநாதனுடைய குருவாக வணங்கியவர்கள் மகானும் அன்னச்சரவன் நடவான சாமிகள், இப்படி ஒவ்வொருவரும் முருகப்பெருமானுடைய சிறப்பு போற்றி பல அருள்பாடலை எல்லாம் பாடி இருக்கின்றார். அதுதான் நம்முடைய சிறப்புடையதாக முருகனை போற்றுவதற்குரிய அருள்நூல்களாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. முருகனுடைய சிறப்பு சொல்லுகின்ற பொழுது அருள்நாத பெருமான் கந்தர் அலங்காரத்திலே சொல்லுவார், முருகனுடைய அடியார்களுக்கு துன்பங்கள் வந்தால் வேறு எங்கும் சென்று பரிகாரம் செய்ய வேண்டியதில்லை, முருகப்பெருமானே நமக்கு தோன்றா துணையாக இருந்து அருள்பாடிப்பார் என்று சொல்லுவார். நாளின் செய்யும் வினைதான் செய்யும், எனை நாடி வந்த கோடன் செய்யும், கொடுங்கூற்றின் செய்யும், குமரேச திரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தந்தையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே நாளின் செய்யும் சொல்லுவார். முருகப்பெருமானுடைய திருவடியை நம்முடைய துன்பத்தை எல்லாம் நீக்கி அருளுகின்ற பெருமானாக இருக்கின்றார் என்று சொல்வார். ஆகவே முருகா என்று சொல்கின்ற நாமங்கள் உயர்ந்தது என்று நமக்கு அருள்நாத பெருமான் சொல்கின்றார். நமக்கு அருகிலே இருக்கின்ற அந்த திருச்செங்கோட்டு திருத்தலத்திலே இருக்கின்ற முருகப்பெருமானை சொல்கின்ற பொழுது முருகா எனும் நாமங்கள் என்று சொல்லுவார். விழிக்கு துணையாகவும் மொழிக்கு துணையாகவும் படிக்கு துணையாகவும் நாம் சொல்லுகின்ற எல்லாருக்கும்
துணையாக இருந்து அருள்பாடிக்கின்ற முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்கின்ற பொழுது முருகா எனும் நாமங்கள். முருகா என்பது ஒருமை, நாமங்கள் என்பது பன்மையாக இருக்கின்றது. ஆய்வந்த நாமத்தை சொன்னாலே நமக்கு வருகின்ற எல்லா வினையும் நீங்கி நமக்கு அருள்பாடிக்கின்றார் என்று சிறப்பை நமக்கு சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய அடியார்களாக இருந்து என்பதை ஒரு மிகச் சிறப்பான முறையில் இந்த மாநாட்டை எடுத்திருக்கின்றீர்கள். என்னுடைய முன்னாள் சன்னிதானங்களுடைய வழிகாட்டுதலோடு திரவையாதீனத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாநில முருக பக்தர்கள் அறக்கட்டளை பேரவையானது 5 மாநாடுகளை மிகச் சிறப்பான முறையிலே எடுத்திருப்பதோடு ஆண்டுதோறும் நம்முடைய கொங்கு நாட்டு பகுதியிலே மலர்காவடி விழா நடைபெறுகின்றது. அதுபோல கடுகு முறையிலேயும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பான முறையிலே முருக கொன்றையாண்டி அவர்கள் இந்த மிகப்பெரிய அளவிலே இந்த மலர்காவடி விழாவை செய்து வருகின்றார். ஆகவே நம்முடைய வழிபாட்டினுடைய சிறப்பு சமயத்தை போற்ற வேண்டும். சமய நன்னறியிலே இருந்து அடுத்த தலைமுறைகளுக்கு சமயத்தினுடைய சிறப்பு எடுத்துச் செல்வதோடு முருகடியாருடைய பெருமையை நாம் குழந்தைகளுக்கெல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய பண்பாட்டினுடைய தலையாய கடமையாக இருக்கின்ற சமயம்தான் நம்முடைய பக்தியை வளர்த்திருக்கின்றது. சமய நெறிகள் தான் நம்முடைய தமிழ் இலக்கியத்தை வளர்த்திருக்கின்றது. சமயம்தான் மனிதனை மனிதனாக நன்னறியிலே செல்வதற்கு ஆற்றுப்படுத்தி இருக்கின்றது. முதலிலே சொன்ன நக்கீரர் காலத்திலே இருந்து ஒவ்வொரு காலத்திலும் தோன்றிய அடியார்கள் நம்முடைய வினைகளை எல்லாம் நீக்கி அருள்பாடித்து சிறப்புடையதாக போற்றப்படுகின்றது. அருகிலே இருக்கின்ற நம்முடைய இந்த திருச்செங்கோட்டு திருத்தலத்திலே ஒரு பெரிய புலவர் வருகின்றார். புலவர் வாதிலே வெல்ல வேண்டும் என்று நினைத்து சொன்ன கலைஞனே செந்திநகர் சேவகா என்று நீர் அணிவார்க்கு மேபவாராத வினை என்று சொல்கின்றார். நமக்கு வருகின்ற எல்லா வினைகளையும் நீக்கி அருளுகின்ற பெருமான் முருகப்பெருமான். அருளுகிறாத பெருமான் கந்தர் அனுபூதியில் சொல்கின்ற பொழுது 3 நாமங்கள் முருகனுக்குரியதாக இருக்கின்றன. எத்தனையோ பேரில் முருகனுக்குரியதாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட அருளிநாத பெருமான் சொல்கின்றார், இந்த 3 நாமங்கள் மிக உயர்ந்த மந்திரமாக இருக்கின்றது. முருகன் குமரன் குகன் என்று வழிந்து உருகும் செயல்களின் உணர்வன் அருள்வாய் என்று சொல்கின்றார். இந்த நாமத்தை சொல்லி உருகுகின்ற நிலையை எனக்கு அருள்பாடிக்க வேண்டும் என்று அந்த முருகனுடைய நாமத்தை சொல்லுகின்றார் அருளிநாத பெருமான். நாம் நமக்கு வருகின்ற எல்லா வினைகளையும் நீக்கின்ற முருகப்பெருமானை போற்றுவதோடு அவருடைய நல்வழிகளை நிற்க வேண்டும். நாம் கூடியிருந்து கலைவது மட்டுமல்ல, நித்தலும் முருகப்பெருமானுடைய நாமத்தை போற்ற வேண்டும். நமக்கு வருகின்ற எல்லா வினைகளையும் நீக்கி எழுதுகின்ற பெருமானாக இருக்கிற அருளிநாத பெருமான் சொல்கின்ற பொழுது இகவர சௌபாக்கியம் அருள்வாயி என்று போற்றுகின்றார். இகவர சௌபாக்கியத்தை அருளுகின்ற பெருமானாக இருக்கின்ற முருகப்பெருமானுடைய சிறப்பை போற்றுகின்ற வகையில் இந்த மாநாடு சீரோடும் சிறப்போடும் அமைந்திருக்கின்றது. வருகின்ற காலத்தில் இந்த பேரவையினுடைய பணிகள் தொடர வேண்டும், இன்னும் சிறந்த முறையில் வளர வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்தி சிறப்பான முறையில் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கின்ற அத்தனை பக்தர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.